ஹலோ டியர்ஸ், எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 28 டேஸ் மேஜிக் பிராக்டிஸோட டே 28. ரிமெம்பர் த மேஜிக். நம்மளை சுற்றி எப்பவுமே மேஜிக் நடந்துட்டே தான் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்மளோட லைஃப்ல ஒரு நாள் மாதிரி மற்ற எந்த நாளுமே வர்றது கிடையாது. ஒரு நாள் கிடைக்கிற சந்தோஷம் அடுத்த நாள் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போ நேற்றுக்கு நடந்த விஷயங்களை நினைச்சு அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்றுக்கு நீங்க காலையில எழுந்ததுல இருந்து மத்தியானம், ஈவினிங், நைட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங்ஸை நினைச்சு அந்த விஷயங்களை எழுதி அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நேற்றுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைச்சிருக்கலாம், அல்லது ரொம்ப நாளா பேசாம இருந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசி இருந்திருக்கலாம், அல்லது நீங்க உங்களுக்கு விருப்பமான ஏதாவது பொருட்கள் வாங்கியிருக்கலாம், அல்லது யாருக்காவது ஹெல்ப் நீங்க பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ரொம்ப நாளா தீக்காம இருந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம், ரொம்ப நாளா எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிருந்திருக்கலாம், ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சது வாங்கியிருக்கலாம், நல்ல ஃபுட்டு சாப்பிட்டிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் நேற்றுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அந்த எல்லா விஷயங்களையுமே ஒரு லிஸ்டா எழுதுங்க. எழுதிட்டு அந்த விஷயங்களுக்காக தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு பிராக்டிஸ்க்காக நீங்க நேற்றுக்கு காலையில இருந்து நைட் தூங்குறது வரைக்கும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த எல்லா பிளஸிங்ஸையும் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பார்த்து எல்லா விஷயத்தையும் ஒரு லிஸ்டா எழுதி அந்த ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி லிஸ்ட் எழுதும் போது அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களோட பிளெஸிங்ஸோட அளவு பொறுத்தது கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்றீங்க, அதுல எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தது. சோ நம்ம எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பிராக்டிஸை நீங்க இன்னைக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க மற்ற டைம்ல பண்ணும்போது நீங்க இந்த பிராக்டிஸை எழுதியும் பண்ணலாம், அல்லது மனசுல நினைச்சும் தேங்க்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க தேங்க்ஸ் சொல்லும் போது நீங்க அந்த விஷயத்துக்கு எதுக்காக நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா சொல்லலாம். இந்த பிராக்டிஸ்க்கு நீங்க குறிப்பிட்ட அளவு பிளஸிங்ஸ் தான் எழுதணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான பிளஸிங்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ அந்த விஷயங்கள் நினைச்சு அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க நேற்றைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் டீட்டெயிலா நினைச்சு பார்த்து அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் தேங்க்ஸ் சொல்லுங்க. இதே பூர்வமா நன்றி உணர்வை காட்டுங்க. இன்னையோட நம்மளோட 28 டேஸ் மேஜிக் பிராக்டிஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் இந்த 28 டேஸ் மேஜிக் பிராக்டிஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.